தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ வந்து எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து எப்படி உருவாச்சு அதை பற்றி தான் பார்ப்போம். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஐ. வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஐயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ வந்து ஏன்னா இப்போ எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து எப்போ உருவாச்சு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல. அப்போ அதே மாதிரி ஏஐ வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னா 1915 ஆலன் டியூரே அப்படிங்கிறத என்ன பண்ணார் அப்படின்னா ஏஐ வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகே, ஆனால் ஏஐ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆலன் டியூரே வந்து கண்டுபிடிச்சாரு. ஆனால் வந்து என்ன பண்ணார், ஏஐன்னு அவருக்கு நேம் வைக்கல. அவருக்கு என்ன கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா மிஷினால் திங்க் பண்ண முடியுமா, மிஷின் திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். இப்போ மிஷினால் திங்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவரே ஒரு டெஸ்ட் பண்ணார். அப்போ ஏபி அப்படின்னு 2 போர்டு வச்சுக்கோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களோட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ A = 10, B = 20, C = 30, D = 40. அப்போ E = அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 15 சொல்லுவீங்க. எப்படி நீங்கள் 15 சொன்னீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 இங்கிலீஷ் ஆகிருக்கு. அப்போ இதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், கரெக்டாக வந்து செக் பண்ணி நம்ம ஒரு ஹியூமன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து 50 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரும் ஒரு மிஷினுக்கு வந்து கோடிங் ரைட் பண்ணுறாரு. எப்படி ஒரு ஹியூமனுக்கு சொல்லி தர மாதிரி மிஷினுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு ஹியூமனையும் ஒரு மிஷினையும் உட்கார வச்சு A = 10, B = 20, C = 20, C = 30, D = 40, E = 50. அடுத்து வந்து F = என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ F = என்ன பண்ணுவோம், நம்மளாக இருந்தால் 16 சொல்லுவோம். அதே மாதிரி அந்த மிஷின்ட்டையும் கேட்குறப்போ அந்த மிஷின் என்ன சொல்லுது, கரெக்டாக 16 சொல்லுது. அப்போ அந்த மிஷின் வந்து கரெக்டாக இடத்துல லேண்ட் பண்ணியிருக்கு. அப்போ அதனால் மிஷினாலையும் என்ன பண்ண முடியும், திங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்ன பண்ணார் அப்படின்னா ஆலன் டியூரிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணார். அந்த டெஸ்ட்டுக்கு நேம் தான் என்ன அப்படின்னா டியூரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து ஏங்கிற வேர்டை வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா 1956 வந்து ஜான் மெக்கார்ட்டி அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா டார்மவுத் கான்ஃபரன்ஸில் வந்து ஏங்கிற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ப் அப்படின்னா என்ன, லிஸ்ட் ப்ராசஸர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஒரு டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ எப்படி நம்ம வந்து பைத்தான்லாம் யூஸ் பண்ணுறோமோ 1956 என்ன பண்ணாங்க, லிஸ்ப்புங்கிற லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்போ அதுக்கு போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, அடுத்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1966 வந்து எலிசா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒன்று இருந்துச்சு. ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சாட்பாட்காக மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. சாட்பாட் அப்படிங்கிறது நம்ம எல்லா பேருக்குமே தெரியும். இப்போ நம்மளோட மொபைல் ஃபோனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இருக்குது, வோடாஃபோன் ஆப் இருக்குது, நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்திங்கன்னா ஹெல்ப்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த ஹெல்ப்னு பேஜில் போனீங்க அப்படின்னா ஹவ் கேன் யூ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கும். ஓகே, அப்போ அது எதுக்காக கேட்குது அப்படின்னா நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த சாட்பாட்டோட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா அந்த சாட்பாட்டை நம்ம வந்து ரிப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய மொபைல் ஃபோனை வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியல. இப்போ எனக்கு வந்து டவர்லாம் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுவேன், ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு நான் அந்த ஹெல்ப்புங்கிற பேஜுக்கு போய்ட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அப்போ அந்த சார்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்னு கேட்கும், கொஸ்டின் கேட்கும். அப்போ என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து இன்டர்நெட் இஷ்யூ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்ன பண்ணும், உங்களுடைய மொபைல் ஃபோன் டவர் எவ்வளோ இருக்குது, ரேஞ்சு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற 3 பாயிண்ட் இருக்கா, 2 பாயிண்ட் இருக்கா, 5 பாயிண்ட் இருக்கான்னு கேட்கும். நான் என்ன பண்ணுவேன், 3 பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா சரி ஓகே உங்களுடைய ரோமிங் வந்து எனேபிள் இருக்கா டிசபிள் இருக்கா அப்படின்னு கேட்கும். நம்ம எனேபிள் இருந்துச்சுன்னா எனேபிள் இருக்குன்னு சொல்லுவோம், டிசபிள் இருந்தால் டிசபிள் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ டிசபிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், டிசபிள் இருக்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனாக நமக்கு ஸ்மார்ட்டாக கொடுக்கும். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாட்பாட்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ரைஸ் த கொஸ்டின்ஸ் தென் ரிப்ளை ஆஃப் த சாட்பாட். அது நம்ம ஹியூமன் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோமோ அதுக்கான எல்லாத்தையுமே அது ரிப்ளை பண்ணும். 1997 பார்த்தீங்க அப்படின்னா IBM வந்து டீப் ப்ளூ கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, டீப் ப்ளூ கம்ப்யூட்டர் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெஸ் கேம் வந்து இருக்கும். இப்போ எல்லா கம்ப்யூட்டர்லையும் பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் Windows 7 OSலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேம்ஸுக்குன்னு தனியாக ஒரு போர்ட்டல் கொடுத்துருப்பாங்க. Windows 7 அல்டிமேட் OSலாம் பார்த்திங்க அப்படின்னா கேம்ஸுக்குன்னு தனியாக ஒரு போர்ட்டல் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜெஸ் கேமு, சீட்டுக்கிட்டு இது மாதிரி நிறையா இருக்கும். ஓகே, அப்போ அதில் இருக்க ஜெஸ் கேமில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் 2 டைம் விளாண்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நார்மலாக ஜெயிச்சிடும். ஆனால் வந்து 3ஆவது டைம் வந்து விளாட்றப்ப என்ன பண்ணுவோம், தோற்றுருவோம். ஓகே, அப்போ ஏன்னா அந்த இடத்த வந்து மிஷின் வந்து அல்காரிதம் வந்து லேர்ன் பண்ணியிருக்கு. அப்போ 2 டைம் என்ன பண்ணியிருக்கு, நம்மள்ட்ட வந்து அதை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு 3ஆவது டைம் வந்து இப்படி தான் காயின் நடத்தினா நம்ம இது மாதிரி நடத்தணும் அப்படி என்ன பண்ணியிருக்கு, லேர்ன் பண்ணியிருக்கு. அப்போ வேர்ல்டு செஸ் சாம்பியன் கேரி காஸ்பரோவ், ரஷ்யாவோட வேர்ல்டு செஸ் சாம்பியன் வந்து யார், கேரி காஸ்பரோவ். அந்த டைமில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கு, தோற்கடிச்சிருக்கு. அப்போ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஏஐக்கு வந்து அது ஃபஸ்ட்டு சக்ஸஸாக இருந்திருக்கு. ஓகே, இப்போ 2000க்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய செஸ் சாம்பியன் அப்படின்னு சொன்னோம்னா விஸ்வநாதன் ஆனது. அப்போ 1997 வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா கேரி காஸ்பரோவ். அப்போ அவரை தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் தோற்கடிச்சிருக்கு. அப்போ அதனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏஐ வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏஐயில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஏஐ இருக்குது.
ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இந்த 3 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து நான் என்ன பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா நேரோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்னால் நீங்கள் கொடுக்குற ஒர்க் என்ன பண்ணும், அது அதை மட்டும் தான் பண்ணும், வேறு எதுவுமே பண்ணாது. அப்போ வந்து அது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி ஒர்க் ஆகும். அடுத்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம கொடுக்குற ஒர்க்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணும். ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ ஒர்க் பண்ணுற ஒர்க்கை இப்போ ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸில் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எந்திரன் மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட் என்ன பண்ணுச்சு, எந்திரன் 2ல் ஒரே ஒரு ரோபோட் மாதிரி இன்னொரு ரோபோட்டை வந்து 100 ரோபோட்டை உருவாக்குச்சு. அப்போ என்ன பண்ணுச்சு, ரஜினிகாந்தையே கொல்ல போச்சுல. அப்போ அது மாதிரி இருக்கிறதா என்னது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அப்போ அந்த ரோபோட் என்னது என்ன ஆகலை, இன்னும் வந்து ரிசர்ச்சில் தான் இருக்குது, இன்னும் வந்து டெவலப் பண்ணல. ஓகே, அப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்து சோப்பியான ரோபோட் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் சோப்பியான ரோபோட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் அது என்ன பண்ணிருக்கு, ஒரு இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஹியூமன்ஸ்னால அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹியூமன்ஸையும் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸோட டைப்ஸு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ ஆனால் இது 3க்கான டெஃபினேஷன், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.